தினத்தில் 7வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். ஒவ்வொரு வேல் விருத்தமும் நமக்கு 1 கோடியை தரும். ஒரே ஒரு பாட்டு பாடினோமா நமக்கெல்லாம் 1 கோடி இறையருள் கிடைக்குமா? ஒரு முறை முருகப்பெருமானை வணங்குகிற பொழுது என்ன திருவருள் கிடைக்குமோ அது இந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதை ஒரே ஒரு பாட்டை நாம் பாடிவிட்டால் அல்லது நாம் சொல்லிவிட்டோமே ஆனால் நமக்கு 1 கோடி முறை வணங்கிய புண்ணியம் கிடைக்கின்றதா. அப்ப எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு திருப்புகள் எவ்வளவோ இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் 10 பாட்டு தான். ஆனால் அந்த 10 பாடல் படிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட படிக்கிறவர்கள் பக்கம் நின்றாவது இதை கேட்கணுமா. இந்த வேல் விருத்தத்தை படிக்க முடியலனாலும் படிக்கிறவர்கள் அந்த படிக்கிற பொழுது பக்கம் இருந்தாவது கேட்கணுமா. சரி, நம்மால படிக்க முடியாவிட்டாலும் யாராவது பாடி வச்சிருப்பாங்க இல்லையா, அதையாவது நாம் எல்லாம் ஒரு முறையாவது கேட்கணுமா. அப்படி கேட்டால் முருகப்பெருமானை 1 கோடி முறை வணங்கிய புண்ணியம் வேல் விருத்தம் கேட்கக்கூடியவர்களுக்கு பாடக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ எவ்வளவு சிறப்புக்கு உரியதுன்னு இதுல இருந்து தெரிந்து கொள்ளணும். இன்னொன்னு, நிறைய முறை ஏற்கனவே வேல் விருத்தத்தை பற்றி பேசியிருந்தாலும் வேலை பற்றி பேசியிருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை எத்தனை முறை திருப்பி திருப்பி சொன்னாலும் அதனுடைய தன்மை என்பது அளவு கடந்திருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதுல எல்லா ஆயுதமும் விட்டால் தோல்வி அடையும். இப்போ சூலாயுதம் விட்டா தோல்வி அடையும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் பிரம்மாஸ்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஸ்திரம் என்கின்ற எது அர்ஜுனன் தபசு பண்ணி வாங்கிய பாசுபதம், அது சிவபெருமானுக்குரியது. அதே மாதிரி விஷ்ணுக்கு உரிய அஸ்திரம், அதுக்கு பேரு எது விஷ்ணு தனுசு என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே தோல்வி வருமா? இதுக்கு கூட தோல்வி வருமா? எதுக்கு? பிரம்மாஸ்திரத்திற்கு தோல்வி வரலாம். அதே மாதிரி விஷ்ணு எதுக்கு தனுசுக்கு தோல்வி வரலாம். அதே மாதிரி பாசுபதம் என்று சொல்லக்கூடியதற்கு கூட ஒரு வேளை எதிரில் இருக்கக்கூடியவர் சிவபக்தராக இருந்தால் அதுக்கும் தோல்வி வரலாம்னு சொல்லுது. ஆனா வேலாயுதத்திற்கு மட்டும் தோல்வி கிடையாதான். ஏன்? சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேருமலையையே ஊடுருவி போய் அந்த பக்கமா வெளியில வந்துடுச்சான். யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிறதே சிவபெருமான், மேருமலையில இருக்கிறது சிவபெருமான். ஆனா அந்த சிவபெருமானுடைய மலையையே ஊடுருவி உள்ள போய் வெளியில வந்துருச்சான். அதுக்கு உங்களுக்கு ஒரு புரியும்படியா சொல்றேன் பாருங்க. கர்ணன் பிறந்து விட்டான் மகாபாரதத்தில். ஆனா அவனை அழிக்கணும்னு ஆரம்பத்தில் இருந்து பிறந்ததுல இருந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பரசுராமர் கிட்ட அவர் வில்வித்தை கற்றுக்கொள்ளுகிறார். குருவுக்கும் சீடருக்கும் உள்ள நட்பு எப்படி இருக்குன்னா, குரு என்று சொல்லக்கூடியவர் சீடருடைய மடியில் தலை வைத்து படுத்து உறங்கக்கூடிய அளவுக்கு 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறாங்க. இதை பார்த்த பகவான் பார்த்தார், இவ்வளவு நல்லா இருந்தா இவனை கொல்ல முடியாது. ஒரு கல்லுல 2 மாங்காய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிக்கிறவர் இவராக தான் இருப்பார். இவர் என்ன பண்ணார், இந்திரா உன் பிள்ளை பிழைக்கணுமா, சூரியன் பிள்ளை பிழைக்கணுமா? சுவாமி என் பிள்ளை தான் பிழைக்கணும். அப்படியா? சரி, எடு வண்டு ரூபத்தை, எடு வண்டு ரூபத்தை. அப்படி வண்டு ரூபத்தை எடுத்துட்டு கர்ணன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மடியிலே பரசுராமர் தலை வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ கீழே உட்கார்ந்தது எது? அந்த வண்டு பூமிக்கு அடியில போய் உட்கார்ந்துருக்கு. அவன் கால் மடக்கி போட்டு சம்மனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்மனம் என்கின்றதை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த கால் தொடையில, அவனுடைய வலது தொடையில அந்த வண்டாகப்பட்டது அப்படியே தொலையிட்டு கொண்டு மேலே வந்துட்டுது. இப்பயும் நீங்க எல்லாம் சொல்வீங்க,
இந்த ஆச்சாரி வேலை செய்யறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆக்கர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போடுறீங்க தெரியுமா, அந்த மாதிரி கீழே உட்காந்து மேலே ஓட்ட போட்டுட்டு பறந்து போயிடுச்சு அந்த வண்டு. அப்போ அந்த வண்டு எப்படி துளையிட்டுட்டு போச்சோ அது மாதிரி மேருமலையில வேலாயுதம் துளையிடுதான். உங்களுக்கு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். அப்போ மேருமலை என்று சொல்லக்கூடியதையே அது துளையிட்டு வெளியில வந்தது, திரும்ப முருகப்பெருமான் கைக்கு வந்ததுன்னா அப்ப அந்த வேலாயுதத்தினுடைய திருவருள் எவ்வளவு இருக்கும், அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கின்ற 3 சக்தியை முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் ஆட்சி பண்ணி கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். இச்சாசக்தி என்று சொல்லக்கூடியது இந்த இகபரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகங்களை தரவல்லது. கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியது மேல்லோகத்தில் போய் நமக்கு தரவல்லது, அங்க போய் சுகமா வாழக்கூடியது. ஞானம் என்று சொல்லக்கூடியது இந்த லோகத்திற்கும் சரி அந்த லோகத்திற்கும் சரி 2 லோகத்திற்குமே நமக்கு தரவல்ல ஒரு சிறப்பு எது? அறிவிருந்தாதான் ஆண்டவனை வணங்க முடியும். இந்த 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கடவுளை வணங்குன்னா ஒரு முறை நல்லா இருந்தா வணங்கும், 2 முறை வணங்கும், 3வது முறை சொன்ன உடனே எப்ப பார்த்தாலும் சும்மா சாமி கும்பிடு சாமி கும்பிடுன்னு சும்மா டார்ச்சர் படுத்தாதீங்கன்னு. வாடா கோயிலுக்கு போகலாம், வர முடியாது, நீ செல்போன் போறதான் போற, நீ செல்போனை கொடுத்துட்டு போ, நான் வர வரைக்கும் பத்திரமா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 6 அறிவு என்பது முழுமை அடையலன்னு அர்த்தம். அதனால அதுக்கு தெய்வத்தினுடைய தன்மை திருவருள் தெரியாது, அதனால அந்த குழந்தை வணங்காது. அப்போ அறிவு என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் ஒரு 15 வயதிற்கு மேற்பட்டுதான் 6வது அறிவே வளர ஆரம்பிக்கிறது என்று ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் என்கின்றது இந்த பூமியிலும் சரி மேல் லோகத்திலையும் சரி. இக பர சௌபாகியம் அருள்வாயே, வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாச்சரம் ரமதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இதை படிச்சா இகபர சௌபாகியத்தை தருவார். இந்த லோகத்துக்குரிய சௌக்கியம், அந்த லோகத்துக்குரிய சௌக்கியம், அடுத்த ஜென்மத்துக்குரிய சௌக்கியம். யோசிச்சு பாருங்க. ஒரே திருப்புகள், பழனி திருப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 8 வரி தான் இருக்கும். இந்த 8 வரி பாட்டை படிச்சா என்ன கிடைக்குதா? இகபர சௌபாகியம் என்கின்ற இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து கொடுத்துடுறார். இகபர சௌபாகியம் அருள்வாயே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய முருகப்பெருமான், ஞானத்தை வேளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான், ஞானத்தையே வேளாக வைத்துக் கொண்டிருப்பதனால இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் நமக்கு வேலை செய்யலன்னாலும் நமக்கு என்ன வேலை செய்யணும்? ஞான சக்தி வேலை செய்யணும். அந்த ஞான சக்தியை தரவல்லது எது? வேலாயுதம். அதனாலதான் முருகப்பெருமான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கையில வேலாயுதத்தோடவே இருக்காரு. வேல் இல்லாத முருகப்பெருமானை வணங்கலாமா? ஒரு கேள்வி. அப்படி ஒரு முருகர் இருக்காரா? யாருக்காவது இருக்காரான்னு தெரியுமா? அப்படி ஒரு முருகர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகன் இல்லாமல் வேல் இருக்கும், ஆனா வேல் இல்லாம யார் இருக்க மாட்டா? முருகன் இருக்க மாட்டார்னு அர்த்தம். அப்போ அப்பேற்பட்ட முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை நாம் எல்லாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? பூஜிக்கலாம், வணங்கலாம், அதனுடைய திருவருளையும் நாம பெறலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியதுதான்
இந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியது. முருகப்பெருமானை வணங்குவது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல எத்தனையோ புராணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சிலப்பதிகாரம் உள்பட வேலை புகழ்ந்து பாடியிருக்கின்றது, முருகப்பெருமானை புகழ்ந்து பாடியிருக்கின்றது. ஐம்பெரும் காப்பியம் அதுல ஒண்ணு எது? சிலப்பதிகாரம். உண்டா இல்லையா? சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க, சீர் எழு செந்திலும் செங்கோடும் வெண் குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலன்றே பாரிரும் பவ்வத்தின் உண்பக்கு பாண்டோருக்கு நாள் கூர்மா நடித்த சுடர் எழிலை வேலவனே அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ எப்பேற்பட்டதும் தோல்வியடையும். தோல்வி என்கின்ற இல்லாத ஒரு ஆயுதம் எது? வேலாயுதம். அந்த வேலுக்கு ஒரு 10 பாடல் பாடியிருக்கிறார். 6 பாடல் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? சிந்தித்திருக்கிறோம். 7வது பாடலை சிந்திப்பதற்கு முன்னதாக அடுத்து என்ன ஒரு நாளைக்கு ஒரு தலம் ஷார்ட் சொல்லிட்டு வரேன் இல்லையா? இன்றைய தினத்தில் ஒரு தலத்தை பற்றி சொல்றேன். வேலூர் மாவட்டம். அந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து அது திருப்பத்தூர் மாவட்டமாகவும் இப்போ திகழ்றது. சிவகங்கையில ஒரு திருப்பத்தூர் மாவட்டம் இருக்கிறது. அது இல்லை, வேலூர் மாவட்டத்தில் ஒரு திருப்பத்தூர் அப்படின்ற இடம் இருக்கின்றது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோலார்பேட்டை அப்படின்ற போகிற பெங்களூர் போகக்கூடிய வழியில ஜோலார்பேட்டைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜலகாம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த தலத்தில் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டு காலமாக நமக்கு பக்கத்திலேயே சுனை நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். மலை மேல அந்த முருகப்பெருமான் கொஞ்சம் தொலைவு தான் ஏறணும். அதுல ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலத்தில் எல்லா தலத்திலும் முருகப்பெருமானை தனி கருவறையில் தானே தரிசிப்போம். ஆனா அந்த தலத்தில் மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு முதல் ஃப்ளோர் மாதிரி சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். சிவலிங்கமே முழுக்க முழுக்க சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்குள்ளர ஓபன் பண்ணா முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அந்த சிவலிங்கத்தில் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். அந்த சிவலிங்கத்தில் அப்படி கதவை திறந்த உடனே உள்ள முருகப்பெருமானும் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி கொடுப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு தலம். அது மட்டும் இல்லை, குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருக்கரத்தால் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட ஒரு தலம். அவ்வளவு சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு தலம். நீங்க அந்த வழியா போனீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப ரம்மியமா, எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஏலகிரின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏலகிரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ல தான் இந்த கோயில் இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு தலம். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அங்க வந்து பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கு நடுவில் தான் முருகப்பெருமான் இருப்பார். போற வழியெல்லாம் பசும் சோலையாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. அந்த தலம் என்ன சிறப்பு அப்படின்னா, எங்கும் இதுவரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்திருக்க முடியாது. சிவலிங்கத்துக்குள் முருகப்பெருமான் அப்படின்னு தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து எந்த தலத்திலும் இல்லை, இந்த தலத்தில் உண்டு. நேற்றைக்கு சொன்ன இல்லையா, குயவன் குடி என்று சொல்லக்கூடியது ராமநாதபுரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கக்கூடியது. அந்த இறைவனுடைய திருநாமம், அந்த வேலினுடைய திருநாமம் சுப்பையா சுவாமி என்பது பெயர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு வர இருக்கக்கூடிய பங்குனி உத்திரத்து அன்றைய தினத்தில் 1,00,000 பேர் கூடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 பேராவது தீமிதியில இறங்குவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டன் கட்டையாவது அங்கு எரிக்கப்படும். ஆனால் ஒரு கட்டை கூட கலைக்கப்பட மாட்டாது. அந்த கட்டையும் தூக்கி வெளியிலையும் போட மாட்டாங்க. கரெக்டா பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நெருப்பை மூட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு பிரம்ம முகூர்த்த காலத்தில் நெருப்புல இறங்கி ஏறுவாங்க.
40 நாள் கடுமையான விரதம் இருந்து இந்த தீமிதி என்று சொல்லக்கூடியதுல அந்த நெருப்பை கலைக்காமல் இறங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் கருதப்படுகிறது. கால்வழி உள்ளவர்கள் அந்த தலத்திற்கு சென்று அங்கு 2 கொம்புகள் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு போய் அந்த சுப்பையா சுவாமியினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு பிறகு அந்த கொம்பை கொண்டு வந்து அங்க நட்டுடுவாங்க. அது ஒரு தாற்பயமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வழிபாட்டு முறையாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கால்வழி நீங்கியதாகவும் ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தலத்தை நேற்றைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லியிருக்கேன். ஜலகாம்பரை என்று சொல்லக்கூடிய தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவலிங்கத்துக்குள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு அற்புத தலம். சிவலிங்கம் சின்னது கிடையாது, கிட்டத்தட்ட 1 ஃப்ளோர் அளவுக்கு சிவலிங்கம் பெரியதாக இருக்கும். அதனுடைய கதவுகளை திறந்து வைக்கிற பொழுது உள்ளே முருகப்பெருமானும் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலமாக விளங்குகிறது. அந்த பக்கம் போகிற பொழுது அந்த தலத்தையும் தரிசிக்க உங்களால் முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு, முருகப்பெருமானுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி 7வது பாடல். அண்டங்கள் 1 கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால். அண்டங்கள் 1 கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய ஒருவிப்புறம் போவது அல்லாது தங்கள் அறியாது சூரன் உடலை. கண்டம் படபொருது காலனும் குலைவுறும் கொடிய கொலை புரியும் அது செங்கனகாசலத்தை கடைந்து முனை விட்டு கடக்கின்ற துங்க நெடுவேல். பாட்டை முழுமையா சிந்திச்சுட்டு பிறகு வரப்போகிறோம். தண்டன் தனுத்திகிரி சங்குகட்காங்கொண்ட தானவாந்தகன் மாயவன் தளல் விழி கொடு வரி பரு உடர் பற்றலை தமிழீர் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. பதம் பேச்சுதான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? வேல் என்று சொல்லக்கூடியது ஞானம் மட்டுமல்ல, அசுர சக்தியை கொண்டது அப்படின்னு மட்டுமல்ல, பல கோடி அண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மலைகள் இருக்கின்றது. அதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் அண்டங்கள் 1 கோடி. அப்போ அண்டங்கள் 1 கோடினா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி வரும். சூரியனுக்கு பல கோடி அண்டங்கள் உண்டு, சந்திரனுக்கு பல கோடி அண்டங்கள் உண்டு, நட்சத்திர மண்டலத்திற்கு பல கோடி அண்டங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொன்றுத்திற்குமே இத்தனை கோடி அண்டங்கள் இருக்கின்ற பொழுது அதை எல்லாவற்றையும் தாண்டி முருகப்பெருமான் அந்த பிரணவத்தினுடைய பொருளை சொல்லி வேலாயுதத்தை விடுக்கின்ற பொழுது 7-14 உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் இருந்தா? இந்த அசுரர்கள் இருந்தா முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் கையில் இருந்து புறப்பட்ட வேல் இந்த அண்டங்கள் 1 கோடி இருக்குல்ல, அவ்வளவுலையும் எங்கேயாவது மறைஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து என்ன பண்ணுமா? அவர்களை கொன்று விட்டு மீண்டும் 1 செகண்ட்ல முருகப்பெருமானுடைய கைக்கு அந்த வேலாயுதம் வந்துவிடும் என்றால் அந்த வேலினுடைய தன்மையை என்னவென்று சொல்லுவது? அப்போ வேலாயுதத்தினுடைய பெருமை எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. சரி, வேலாயுதத்துக்கு தான் இவ்வளவு பெருமையா, அப்ப முருகனுக்கு இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. அந்த வேலாயுதத்தை விடக வல்ல பெருமானுக்கு எவ்வளவு திருவருள் இருக்கணும், அதையும் நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல. அதான் சொல்றார் அண்டங்கள் 1 கோடி. அவர் சொல்றார் அண்டங்கள் 1 கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் இது சாதாரண வேல் அல்ல. அண்டங்கள் பெரிய பெரிய மலைகள் எதிர்த்து வந்தாலும், பெரிய பெரிய மலைகள் வருகிறது. மலைன்னா சாதாரணமா இருக்குமா? வெறும் மண்ணு மட்டும் இருக்குமா? இருக்காது இல்லையா? பெரிய பெரிய பாறைகள் நிறைந்தது.
இப்போ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு ஒரு பாறை இருக்கும். அப்ப அந்த பாறைய ஒரு செகண்ட்ல நம்மால, இப்ப நம்ம என்னதான் கம்ப்யூட்டர் யுகம் கலியுகம்னு இருந்தாலும் இந்த பாறையை உடைப்பதற்கு எவ்வளவு பெரிய மிஷின் தேவைப்படும் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. ஆனா விட்ட முருகன் கையிலிருந்து புறப்பட்ட அந்த வேல் அண்டங்கள் 1 கோடி, பெரிய பெரிய மலைகள் அதை எதிர்த்து நிற்கின்றது. எதை? அந்த வேலாயுதத்தை எதிர்த்து நிற்கின்றது. அப்ப சூரபதமனாக இருக்கக்கூடியவன் அந்த மலைகளை ஏவி விடுகின்றான். ஆனா அதையெல்லாம் துளை இடுகிற பொழுது ஒரு செகண்ட்ல இடுதான். அதுக்கு என்ன தன்மை? வேலாயுதத்திற்கு தன்மை இருக்கின்றது போல அந்த வேலாயுதத்தை விட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தன்மை இருக்க வேண்டும், அந்த முருகப்பெருமானுக்கு எவ்வளவு திருவருள் இருக்க வேண்டும். அந்த திருவருளினால் மட்டும்தான் இந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய 33 தேவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது. யாரால கிடைச்சது? முருகப்பெருமானாலையும் அந்த முருகப்பெருமான் விடுத்த வேலாயுதத்தினாலையும் கிடைச்சது. அதுதான் இங்க பெருமையா சொல்றார். பெரிய பெரிய மலைகள் எதிர்த்து வந்தாலும் அந்த வேல் என்று சொல்லக்கூடியது அவற்றில் ஊடுருவி பின்பக்கமாக வந்துவிடும். ஒரு செகண்ட்ல உள்ள போய் என்ன ஆகும்? வெளியில வந்துடுது. அதுக்கடுத்து சொல்றார், பின்பக்கமாக வந்துவிடும், எடுத்த காரியத்தை தங்கு தடையில்லாமல் முடித்துவிடும். அப்பனா என்ன அர்த்தம்? தங்கு தடை என்பது கிடையாது. அப்பனா என்னது? அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவது அல்லாது தங்கள் அறியாது சூரனுடலை. யோசிச்சு பாருங்க, சூரபதமன் பெரிய பெரிய மலையாக பாறாங்கல்லாக வருகிற பொழுது அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை அவனுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துடுச்சான் ஒரு செகண்ட்ல. எது? இந்த வேலாயுதம். மேருமலையை பிளந்தது பெரிய விஷயம் இல்ல, அந்த மேருமலையையே ஏவி விட்ட அந்த சூரபதமனுடைய உடம்பில் இருந்து அவனுக்கே தெரியாம உயிரை எடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை ஒரு வினாடியில் இந்த வேலாயுதம் செய்து விட்டது என்றால் நம்ம துன்பம் எல்லாம் சாதாரணம் தானே, நம்ம துன்பம் எல்லாம் சாதாரணம் தானே. அப்ப அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு என்ன சிறப்பு இருக்குமோ அதே போல அந்த முருகப்பெருமானுக்கும் இருக்கும் அல்லவா. அப்ப கருணையோடு தானே அந்த 33 தேவர்களை சிறை விடுத்திருக்கின்றார் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினுடைய சிறப்பை இவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், கண்டம் படபொருது காலனும் குலையும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம உயிரெல்லாம் எடுக்கிறவன் யாரு? ஏமன். வாராதக அந்தகா வந்தபோது உயிர் வாங்குகின்றவன், நேரம் தவறாமல் வரக்கூடியவன், குழந்தை பிறந்த குழந்தை என்று பார்க்க மாட்டான், 10 வயசு என்று பார்க்க மாட்டான், இளம் குமரன் என்றும் பார்க்க மாட்டான், இளைஞன் என்றும் பார்க்க மாட்டான், அன்றுதான் புது மாப்பிள்ளை என்றும் பார்க்க மாட்டான், புது மணப்பெண் என்றும் பார்க்க மாட்டான், கர்ப்பஸ்ரீ என்றும் பார்க்க மாட்டான், பெற்ற தாய் என்றும் பார்க்க மாட்டான், தகப்பன் என்றும் பார்க்க மாட்டான், குருவாக 1 கோடி பேருக்கு உபதேசனை செய்தவர் என்பதும் பார்க்க மாட்டான். தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த தெய்வத்தினிடத்தில் அடைக்கலம் புகுந்தவனாக இருந்தாலும் நான் வந்து விடுவேன் என்று மார்கண்டேயரையே பாசக்கயிறு வீசியவன் அல்லவா. அதனாலதான் வாராதக அந்தகா வந்தபோது உயிர் வாங்குகின்றவன். அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானா, முருகப்பெருமான் வேலாயுதத்தை விடுத்துட்டார். சூரபதமனுடைய உடம்பில் இருந்த அந்த உயிரை அந்த வேலாயுதம் பிரித்து விட்டது. அப்படி வேல் பிரித்த அடுத்த வினாடி யமதர்மராஜா பயந்து போய் எங்க நம்ம உயிரை சேர்த்து வாங்கிடுமோன்னு மறைஞ்சு உட்காண்டாராம். அப்ப அந்த வேலாயுதத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை இங்க சொல்றார். எது? அவர் சொல்றார் பாருங்க, அறியாது சூரன் உடலை கண்டம் படபொருது காலனும் குலைவுரு. இப்பயும் சொல்வோம் இல்ல, கொலை நடுங்கி போச்சு. என்ன நடுங்கி போச்சு? இந்த நாமெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வயிற்றுக்குள்ள ஜீரணிக்கக்கூடிய குடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீரணப்பை, நிறைய குடல்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த குடல்
எப்ப நடுங்குமான் தெரியுமா? யமன் வரும்பொழுது நடுங்குமா. ஏன்? நாளைக்கு நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, ஜீரணிக்க முடியாது இல்லையா, சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும், சாப்பிடலன்னா உயிர் வாழ முடியாது இல்லையா. அப்ப அது இந்த குலை நடுங்குமா. எப்போ? ஒன்று யமனை கண்டுவிட்டால், இன்னொன்று எப்போ இந்த யமனின் பாசக்கயிறை போட்டு நம் உயிரை பற்றி நமக்கே தெரியாம எடுத்துட்டு போறான் பாருங்க, அந்த உயிர் போகிற பொழுது இந்த குலை நடுங்குமா. இப்ப அந்த நடுக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னா யாரு? எல்லா உயிரையும் எடுக்கக்கூடிய யமன். இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய எது? வேலாயுதம். அப்போ அந்த முருகப்பெருமான் எவ்வளவு திருவருளை நமக்கு தருவார் யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் சூரபதமன் கிடையாது, வேண்டியதை வேண்டத்தக்கவாறு கொடுக்கக்கூடிய ஒரு பெருமான். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. யாரு சொல்றா? திருப்போரூர் சந்நிதி முறை என்று சொல்லக்கூடியதுல சிதம்பரம் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் சொல்றார், ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. தீது புரியாத தெய்வமா? அப்பன்னா தீமை என்கின்ற ஒன்றை செய்யாத தெய்வம் யாரா? முருகப்பெருமான். அப்பாவே செய்ய மாட்டாருன்னா பிள்ளை செய்வார? இப்பயும் நீங்க நம்மெல்லாம் பழமொழி சொல்லுவோமே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்பாவே குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடியவர். பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னாய் எம்மானை எளிய வந்த பிரானை. யார் அவரு? சிவபெருமான். குற்றத்தை கூட குணமாக பார்க்கக்கூடிய சிவபெருமான். அதனால அவரே அப்படி இருக்காருன்னா அவருடைய பிள்ளை எப்படி இருப்பார் இல்லையா? அதனால சொல்றார், ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம். யாரா? முருகப்பெருமான். அப்பன்னா யோசித்து பாருங்க, நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? முருகப்பெருமானை வந்து 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 வணங்குறோம், ஆனா முருகப்பெருமான் ஒன்னும் தரமாட்டேன்றாரு, இன்னும் நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு கர்ம வினை இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னும் வினை தீரலன்னு அர்த்தம். என்ன தீரல? வினை தீரலன்னு அர்த்தம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. முருக வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது, திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது, திருவருளை பெற்றிடவே வந்தோம், திருவருளை பெற்றிடவே வந்தோம். முருக வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை, கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை கை தொழுது கரை சேர வந்தோம், கை தொழுது கரை சேர வந்தோம். முருக வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே.
முருகான்னு சொன்னா என்ன இல்லையா, கவலையே இருக்காதான். அதுவும் வேலுண்டு வினை இல்லை, நமக்கு வினையே இருக்காதான். அப்பன்னா என்ன அர்த்தம், அந்த முருகப்பெருமான் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை வணங்கி 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 நாமெல்லாம் என்ன சேர்க்கணும், திருவருளை சேர்த்து கொள்ளணும். நிறைய பேர் நினைக்கிறோம் முருகப்பெருமான் கோயில்ல பிறந்ததிலிருந்து வணங்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நம் கர்ம வினை தீரலைன்னு அர்த்தம். ஏன், பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. யார் சொல்றா, பட்டினத்து செட்டி. நான் பிறப்பதற்கு முன் செய்த தீவினை, பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தேன்னு நிச்சயமா இல்லை. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். என்ன சொல்றோம், எறும்புக்கு கூட நாங்க துரோகம் இழைத்ததில்லை, யாருக்கும் எதையும் செய்ததில்லை, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்றோமா. ஆனா பிறப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண நமக்கு எப்படி தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் மனசுலயும் ஒரு கேள்வி வரும், ஏங்க அதை அந்தந்த ஜென்மத்திலேயே கொடுத்துட்டா என்னங்க, அதை அந்தந்த ஜென்மத்துல கொடுத்துட்டா நம்ம அந்த ஜென்மத்துல செய்தக்கூடிய நல்வினையும் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம்ல, அந்த ஜென்மத்தில் செய்த தீவினையும் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுமா இல்லையா. அப்போ நல்லதும் தீது என்பது எது, வெளியிலிருந்து எங்கிருந்தோ வராது, எங்க வருமா, நம்மிடத்தில் இருக்கக்கூடியது. அதிலேயே கந்தர் அலங்காரத்திலே அதே அருணகிரி பெருமான் சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு சேர ஒட்டார் ஐவர். யாரு, 5 பேர் இருக்காராம் நம்ம கிட்டதான், வேற எங்கேயும் பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல எல்லாம் இல்ல. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் 5 பேர் ஐவர்ன்றார். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 பேர் மட்டும் ஒழுங்கா இருந்தா நமக்கு பாவம் வருமா, வராது. இதை சாப்பிடக்கூடாதுன்னா அப்பதானே சாப்பிடுறோம். இதை செய்யக்கூடாது, போர்டு கொட்டை எழுத்துல இருக்கும், இங்கு விளக்கு ஏற்ற வேண்டாம். ஏன், அவங்க அப்பா முட்டு சொத்தா குறைஞ்சு போச்சு, ஏத்துறதுக்குன்னு ஒரு பகுதி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஆட்கள் அங்க போய் ஏத்துறாங்களா, இல்ல. சனீஸ்வரர் பாதத்தில் ஏற்றினால் தான் சனீஸ்வரர் ஏற்றுக்கொள்வார், உண்டா இல்லையா. எதை செய்யாதுன்னு போர்டு போட்டிருக்கோமோ அதைத்தான் அங்கதான் அப்பதான் அதுவும் சொல்லும் பொழுதே, எங்க இதை செய்யாதீங்க. நான் மருதீஸ்வரர் கோயில்ல மாசத்துக்கு ஒரு 4 நிகழ்ச்சி பண்ணுவேன். 6 மணிக்கு மேல பெரிய போர்டு போட்டு வச்சிருப்பாங்க, வன்னிய மரத்தை கீழே இருக்கக்கூடிய நாகரைகளை வலம் வர வேண்டாம் அப்படின்னு போர்டு போட்டு வச்சிருக்கோம். நம்ம ஆட்கள் போர்டை படிச்சுட்டு தான் போய் சுத்திட்டே வருவான், யோசிச்சு பாருங்க. அப்போ செய்யக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஆனா செய்யறது யாரு, நாம தானே. அப்போ இந்த மெய்வாய் கண் மூக்கு இந்த 5 பேரும் தானே அந்த வேலையை, தப்பான வேலையை செய்ய வைக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்லிட்டார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். எதிரி எங்கேயும் இல்லப்பா, பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல அந்த வீட்டுல இந்த வீட்டுல எல்லாம் இல்ல, நம்ம உடம்புலயே வச்சுட்டு இருக்கிறோம் 5 பேரு. அப்போ யார் செய்யக்கூடிய தவறு, இது நாம செய்யறது தானே. தப்புன்னு தெரிஞ்சே நாமெல்லாம் என்ன பண்றோம், தப்புன்னு தெரிஞ்சே செய்யறோமா இல்லையா. எவ்வளவு பேர் தப்புன்னு தெரிஞ்சே செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் என்று தெரிந்தே எவ்வளவு பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அட அனுபவிக்கிற காலத்துல பார்க்கலாம், இப்ப நல்லா இருக்கிறோமா அப்படித்தானே நினைக்கிறோம். அப்போ கர்ம வினை என்பது தீராமல் இருக்குமே, ஆனால் நம்மால என்ன பண்ணவே முடியாது. அப்ப வணங்கி 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 இப்ப சேர்த்து வைத்து கொண்டால் நமக்கு எப்ப கிடைக்கும், அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். இல்லையா நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நம்ம பிள்ளை பேர பிள்ளை அனுபவிப்பாங்க. இப்போ பெரிய பெரிய பட்டம் பதவியில இருந்து பார்த்தீங்கன்னா அம்பானி 1000 கோடி செலவு செய்து கல்யாணம் பண்றாராம் அவர் பையனுக்கு. நாமெல்லாம் தெரு கோடியில் இருக்கிறோம், உண்டா இல்லையா. அப்போ காலையில் ஒரு ஐட்டம், மத்தியானம் ஒரு ஐட்டம், நைட்டுக்கு ஒரு ஐட்டம் போடுறாங்க. ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா டிஃபனே 65 டிஃபனா, 265 மத்தியான சாப்பாடா, 275 நைட்டு டின்னரா. ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க.
இந்த சும்மா இருக்க மாட்டேன் பார்க்க சொல்லுது இல்லை. அது மாதிரி நான் அந்த ஓர ஒட்டார் ஒன்றை உன்ன ஒட்டார், நான் பார்க்க வேண்டியது எதை பார்க்கணும்? பக்தியை தான் பார்த்துருக்கணும். இதையும் பார்க்க சொல்லுது, அதையும் உங்ககிட்ட சொல்லுது. அப்ப என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நாம இப்ப செய்யக்கூடிய தவம் இது. இந்த தவத்தை மேற்கொண்டு விட்டால் அடுத்த ஜென்மத்தில் சுகமாக இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் சுகமாக இருக்கலாம். அதைதான் இங்க நிறைய பேருக்கு ஒரு அந்த சந்தேகம் இருக்கிறது. விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறோம், இன்னும் நம் கர்மவினை தீரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறோம். நான் சொல்லல, அருணகிரி பெருமானே எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் என்னதிடர் பிறவி அவதாரம்ன்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும், அவ்வளவு பிறவி இருக்குன்றார். அத்தனை பிறவியில் நாம என்ன செய்தோம்? இப்பவும் மனிதனாக பிறந்திருக்கிறோம். என்ன செய்யறோம்? அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கிறோம். ஆனா தவமும் தானும் செய்யறோமா? தவம் பண்றோமா? தானம் பண்றோமா? அதை விட கொடுமையான விஷயம், கையில 100 ரூபாய் இருந்தா கூட பிச்சைக்கார அம்மான்னு பொழுது என்ன சொல்றான்? சில்லறை இல்லை போயா, அப்படிதானே சொல்லுதுனா? 100 ரூபாய் போடணுமா? அட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போட்டா என்ன கோடீஸ்வரனாவை ஆயிட போறான், டாடா பிர்லாவை ஆக போகிறார் இல்ல. ஆனா மனம் வரணும் இல்லையா? யோசிக்குதா இல்லையா? அந்த இடத்துல 100 ரூபாய் போடணுமா? யோசிக்குதா இல்லையா? கோடி ரூபாய் நம்ம பர்ஸ்ல இருந்தாலும் பிச்சைக்காரனவே சில்லறை தான் போடணும்ன்ற எண்ணம் வருதா இல்லையா? அப்ப தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அப்பனா என்ன அர்த்தம்? சில்லறை இல்லை என்று சொல்லுவது பெரிய விஷயம் இல்ல, அதை கூட எடுத்து போடுவதற்கு மனம் இல்லை என்பதுதான் அங்க உண்மையான விஷயம். அந்த கர்ம வினையெல்லாம் எங்க போய் தீக்கிறது? தான தர்மத்தையே பண்றது கிடையாது. இப்பெல்லாம் பெரும்பாலும் என்ன பண்றாங்க? முழுக்க முழுக்க ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா. 4 கார் இருந்தாலும் 5ஆவதா என்ன மாடல் புதுசா வந்துக்குது, வாங்குறாங்களா இல்லையா? அப்போ இந்த கர்மவினை எல்லாம் எங்க போய் தீர்க்க முடியும்ன்றீங்க? தீர்ப்பதற்குன்னு நம்ம ஒரு ஜென்மம் எடுக்கணுமா இல்லையா? அதைத்தான் விழுந்து விழுந்து இறைவனை வழிபாடு செய்தாலும் கூட இன்னும் நம் கர்மவினை தீரலன்னு அர்த்தம். இன்னும் தீரல. அப்போ இந்த கர்மவினை தீருகிற பொழுதுதான் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் என்பது அர்த்தம். வேற ஒன்றும் புதுசா இல்லை. அதை தான் நீங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அண்டங்கள் 1 கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவதல்லாது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம் பட பொருது காலனும் குலைவுறும் கொடி. அதாவது என்ன சொல்றார்? கடிய கொலை புரியும் அது. அப்போ சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து பாருங்க, கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடக்கின்ற துங்க நெடுவேல். ஒரு செகண்ட்ல மேருகிரியை ஓட்ட போட்டுட்டு வெளியில வரக்கூடிய அந்த வேலாயுதத்தை முருகப்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். தண்டம் தனுத்திகிரி சங்குகற்கு கொண்ட தானவாந்தகன் மாயவன். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த முருகப்பெருமானுக்கு மாமனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார? மாய வித்தைகளை செய்யக்கூடிய மாமனார். சாதாரண மாமனார் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ஒரே ஒரு அவதாரத்தை தவிர மற்ற அவதாரத்துல எல்லாம் மாய வித்தை தான் காட்டியிருப்பார். எந்த அவதாரம்? ராம அவதாரத்துல மட்டும் என்ன காட்டியிருக்க மாட்டார்? மாய வித்தை என்று சொல்லக்கூடியதை காட்டியிருக்க மாட்டார். மற்ற எல்லாவற்றிலையும் காட்டியிருப்பார். ஏன்? மனிதனுக்கு பிறவி 7. தசவதாரத்தில் 7வது அவதாரம் எது? ராம அவதாரம். மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே தன் பிராணனை இந்த பூமியில் விட்டுவிட்டு வைகுந்த பதவி அடைகின்ற வரைக்கும் 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்த ராமபெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் ஒரு வினாடி கூட கடவுள் என்பதை சிந்திக்கவே இல்லை. ஆனா மற்ற அவதாரங்கள்லாம் எடுங்க, ஒவ்வொன்ன மச்சவதாரம் அதுவே ஒரு மாயை. மச்சவதாரமே மாயை. இந்த உலகம் அழிய போகுது, தன் உடம்புக்குள்ள எல்லாவற்றினுடைய யோனியை கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு இருந்தார். அதுவே மாயாச்சா? மச்சவதாரம். கூர்ம அவதாரம் என்று சொல்லக்கூடியது என்னது? அது கூர்மன்னா என்னது? கூர்மன்னா மச்சவதாரம். கூர்ம அவதாரம் என்னது? அவதாரம். வாம
என்ன அவதாரம் அது? எல்லாம் புகலாம் வீட்டுக்குள்ள, அது போகக்கூடாதுன்னு வாங்கல. 2 பேர் உள்ள போகக்கூடாதான் வீட்டுக்குள்ள. யார் அது? அமினாவும் ஆமையும் போகக்கூடாதுன்னு வாங்க. அமினா பூந்த வீடும் ஆமை பூந்த வீடும் ரெண்டும் உருப்படாதுன்னு வாங்க. கல்லு முள்ள வச்சிருவாங்க அந்த வீட்டில். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கணபதி ஹோமம் பண்ணி புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா தான் போவாங்க. 21 நாட்களுக்கு ஆமையோ அமினாவோ பூந்தா கல்லும் முள்ளும் வச்சு அடைச்சிருவாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அப்போ உடனே கேட்டுறாதீங்க, நாங்க ஆமை மாதிரி ஒரு என்ன வச்சுட்டு இருக்கிறோம், பொம்மை வச்சுட்டு இருக்கோம். அப்படி வச்சிருக்கலாமா? உயிரோடு இருக்கிற ஆமை பூந்தாதாக அது தசவதாரத்துல 10 அவதாரம் எடுத்து வச்சிருக்கிறார். அது பகவான்னு நினைச்சு நம்ம வழிபாடு செய்தா கிடையாது. திருவிடந்தை போயிருக்கிறீங்களா எல்லாரும்? நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அங்க பார்த்திருப்பீங்க. அந்த கோயிலே ஆம அவதாரத்தினுடைய கோயில் தான். அது மச்சவதார கூர்ம அவதாரத்தினுடைய கோயில் தான் நித்திய கல்யாண பெருமாளுடைய கோயில். அப்ப அது மச்சவதாரம் கூர்ம அவதாரம் எடுத்த பொழுது இருந்த ஆலயம் அது. அதற்கு பிறகு இப்ப நித்தியம் கல்யாணம் நடக்கிறதுனால அதுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ற பெயர் வந்தது. ஆனா ஆரம்பத்தில் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எது கூர்ம அவதாரம் என்று சொல்லக்கூடிய மச்சவதாரம் கூர்ம அவதாரம் சொல்றோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சிருப்பாங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அடுத்த முறை போனீங்கன்னா அந்த பார்த்துட்டு வரணும், தரிசித்துட்டு வரணும். நித்திய கல்யாண பெருமாளை மட்டும் தரிசிக்க கூடாது. அங்க போய் இந்த அவதாரத்தினுடைய தலைமே இதுதானாமே அப்படின்னு கேட்டு அந்த கூர்ம அவதாரத்தை தரிசித்து விட்டு வரணும். அப்ப அதுலயும் எடுத்திருக்காரு. அதுல என்ன மாயம் செய்தார் யாராவது தெரியுமா? கூர்ம அவதாரத்துல என்ன மாயம் செய்தார்? ஞாபகம் வரல ஒருத்தருக்கும். பார்க்கடலை கடைந்ததே அந்த அவதாரத்துல தான். பார்க்கடலை கடைகிற பொழுது என்னவாக இருந்தார்? கீழே தாங்கி மத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அவதாரமே அந்த அவதாரம் தான். அதனாலதான் ஆமைக்கு ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரு 10 கல்ல தூக்கி போட்டீங்கன்னா கூட அந்த ஓடு உடையவே உடையாது. அந்த ஓடு உடையவே உடையாது. அந்த ஓடு எப்படா அதை விட்டு பிரியும்னா சுடுதண்ணி என்று சொல்லக்கூடியது என்ற சுடு கொதிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியில அந்த ஆமையை போடுகிற பொழுதுதான் அந்த ஓடு தனியா பிரியும். அது வரைக்கும் அது தனியா பிரியாது. இறந்த பிறகு கூட உள்ள இருக்கக்கூடிய சதை பிண்டங்கள் மட்டும்தான் அழியுமே தவிர ஆமையினுடைய ஓடு மேல் ஓடு என்பது அழிவே அழியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அவ்வளவு கனமாகவும் இருக்கு. அந்த ஓடு அவ்வளவு சீக்கிரமாக அழியவே அழியாது. அப்பேற்பட்டது. ஏன் அவ்வளவு உறுதியானது? ஏன்னா இந்த பக்கம் எவ்வளவு இருக்காங்க? 33 தேவர்கள். எந்த பக்கம்? வால் பக்கம். அந்த பக்கம் தலை பக்கம் 66,000 கோடி அசுரர்கள். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? இந்த பக்கம் 33 கோடி தேவர்கள், அந்த பக்கம் 66,000 கோடி அசுரர். மொத்தம் எவ்வளவு? 99 கோடி. இவ்வளவு பேர் வெயிட்டையும் தாங்கிட்டு இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு வெயிட் தாங்கிட்டு இருந்தது. ஆனா அதே அவதாரத்துல பார்க்கடலை கடைந்து கிடைக்கக்கூடிய அந்த அமுதத்தை எடுத்து படைக்கிற பொழுது என்னவா மாறினார்? அதே பகவான் மோகினி அவதாரம் எடுத்துதான் தேவர்களுக்கு மட்டும்தான் அமுதம் படைக்கப்பட்டதே தவிர அசுரர்களுக்கு படைக்கப்படவில்லை. அசுரர்களுக்கு கொடுக்கல. அதுல ஒரு 2 பேர் தப்பிச்சு வந்தவர்கள் தான் சூரியன் பக்கத்திலையும் சந்திரன் பக்கத்திலையும் உட்கார்ந்து சாப்பிட்டவங்க. அவங்களதான் இன்னைக்கு நாம் எல்லாம் ராகு கேதுவாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆச்சுன்னா இந்த உள்ள வரைக்கும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சூரியன் சந்திரன் 2 பேரும் பார்த்தாங்க. சுவாமி சுவாமி இவங்க நம்மால் இல்லைன்னாங்க பாருங்க. அதுக்குள்ள இது உள்ள போயிடுச்சு. கடைசியில் அவர் கையில வச்சிருந்த கரண்டியை வச்சு ஒரு அடி அடிச்சார். தலை போச்சு 2 பேருக்கும். 1000 வருஷம் சிவபெருமானிடத்துல தவம் பண்ணிதான் ஒருவர் 1 முகம் வாங்கினார், ஒருவர் 5 முகம் வாங்கினார். நாக ரூபத்தை. அதுதான் ராகுவும்
கேதுவும். வேற என்ன வேண்டும் பொழுது அந்த நவகிரகத்தில் நாங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று இறைவன் கிட்ட வரம் வாங்கினாங்க. அதுதான் அப்போ அந்த அவதாரத்திலயும் மாய வித்தை காட்டியிருக்காரு. அதுலயும் அடுத்து வராக இதுல என்ன பண்ணி வச்சுக்கிறார்? வராக அவதாரத்துல பூமியை கொண்டு போய் பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் வச்சுட்டான். இரண்யாட்சன், இரண்ய கசிபு, இரண்யன், இரண்யாட்சன். அப்ப என்ன செய்வது? வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டு கொம்புகளுக்கு இடையே அந்த பூமியை கொண்டு வந்து குத்தி எங்க அடியில பாதாள உலகத்துல இருந்ததை கொண்டு வந்து கடலுக்கு நடுவில் அடியில பாதாள உலகத்துல இருந்து அந்த கொம்புகளுக்கு இடையே கொண்டு வந்து மேல நிலை நிறுத்தினார். இல்லைன்னா பூமி இருந்திருக்காது. அப்பையும் வித்தை காட்டியிருக்கார. இப்போ 3 அவதாரம் ஆச்சு. நாலாவது அவதாரம் என்னது? நரசிம்ம அவதாரம். அதுல என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அவன் சும்மா இல்லாம இந்த இருக்கானே, யார் அவன்? இந்த இரண்யன் 5,70,61 வருஷம் கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள்னு சொன்னவன். எத்தனை வருஷம்? 5,70,61 வருஷம் ஆயுசு வாங்கினா இப்படி வாங்கணும். 50 தான்னாவே நல்லதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வர மாட்டேங்குது. மாமியார் பார்த்து மருமக சொல்ற, உண்டா இல்லையா? உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும், உண்டா இல்லையா? இல்லாம போதா? அப்போ அத்தனை வருஷம் இருந்தா நமக்கு எது எல்லாம் என்ன ஆக யோசிச்சு பாருங்க. நாய் ஒன்று சொல்ல, பேய் ஒன்று சொல்ல, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனா அப்பெல்லாம் நமக்கு அவ்வளவு வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமாக வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் போதும். யாருகிட்டையும் எந்த ஒரு இடரும் யாருக்கும் கொடுக்காமல் இறைவன் திருவடியை போய் சேரணும். அதான் நம்மளுடைய விண்ணப்பம். ஆனா 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள் என்று வேதத்தை அழித்து திருத்தி எழுதிய ஒருவன் அவன்தான். ஓம் நமச்சிவாய, இது மந்திரம், வேதம். அதுல என்ன பண்ணா அந்த நமச்சிவாயன்னு வருது இல்ல, ஓம் இரண்யாய நம, போ வச்சுக்கோ 1 கோடி. சின்ன வேலை தான். யாருக்கு? பிரம்மாவுக்கு. காசு கொடுத்து வேதத்தை அடிச்சு திருத்தி எழுது. எல்லாரும் தலையெழுத்த எழுதுறல்ல, இதையும் சேர்த்து எழுது போ. என்ன எதனா வேணுமா? இந்த வச்சுக்கோ 1 கோடி. லஞ்சம் கொடுத்து அப்பவே அடிச்சு திருத்தி எழுதினானோ ஒருத்தன். அப்பேற்பட்டவனை அழிக்க வேண்டும். ஏன்? அவன் 1000 வருஷம் இல்ல 5000 வருஷம் தவம் இருந்தான் சிவனை வேண்டி. எவ்வளவு வருஷம்? 5000 வருஷம். 5000 ஆண்டு காலம் தவம் இருந்த பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்னப்பான்னார். அப்பதான் அவர் சொல்லிட்டாரு, என்ன கேட்கிறார்? எதனாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது. தேவராலும் மூவராலும் அசுரராலும் மரணம் வரக்கூடாது. தேவர் வரக்கூடாது. மூவர் யாரு? சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு 3 பேரால வரக்கூடாது. அவர்கள் சக்தியை சார்ந்த எவராலையும் மரணம் வரக்கூடாது. உள்ளேயும் வரக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, ஆயுதத்தால் வரக்கூடாது, பறவையால் வரக்கூடாது, விலங்கால் வரக்கூடாது, ராவு காலத்தில் வரக்கூடாது, யமகண்டத்தில் வரக்கூடாது. இப்படி எல்லாத்திலையும் வர இவரு முடியாது முடியாது முடியாதுன்னார். அடுத்து என்ன? மரணமில்லா பெருவாழ்வு குடுன்னு கேட்டார். அப்பா எல்லாருக்கும் மரணம் நிச்சயம், பிறந்தா இறப்பு நிச்சயம்னார். அப்படியா? நான் கேட்கறதெல்லாம் நீ ஆமாஞ்சாமி போட்டே வா. அப்பனா என்ன பண்ணிட்டார்? விலங்கால், மனிதரால், தேவரால், மூவரால், பெண்ணால், ஆனால் எதனாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது. இப்படி போயிட்டே இருந்தது லிஸ்ட். பகலும் வரக்கூடாது, இரவும் வரக்கூடாது. நீ எந்த டைம் தான் யமன் அனுப்புவாப்போ. இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியா 5,70,61 வருஷம் ஆட்சி பண்ணிட்டான். கொடுமையான ஆட்சி, தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் கலப்படமாக வந்தார். ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, மிருகமும் கிடையாது, தெய்வமும் கிடையாது. என்ன ரூபம்?
நரசிம்ம ரூபம், சிங்க சொரூபம் கிடையாது, நரசிம்ம ரூபம். அசுரர்ல உடம்புல கொஞ்சம், தேவ உடம்புல கொஞ்சம், மிருகத்தினுடைய உடம்புல கொஞ்சம். நகம் என்று சொல்லக்கூடியது ஆயுதத்துல சேராது. பகலும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது. சாயங்காலம் அந்திம வேலை, அதாவது பிரதோஷ வேலை முடிகிற நேரம், சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம், அதுக்கு பேரே இரண்ய வேலைன்னு சொல்லுவாங்க. என்ன வேலை? இரண்ய வேலைன்னு வாங்க. அந்த வேலையில அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், உள்ளேயும் வரக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாதுன்ட்டான். வாசப்படியில வச்சார். ஆயுதம் என்று நகம் என்கின்றத வச்சு குடலை உருவி மாலையா போட்டார். அப்போ மாயம் வித்தை புரிஞ்சிருக்கிறாரு. என்ன வித்தை? மாயமானது. அதுக்கு அடுத்த அவதாரம் 5வது வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் 3 அடி மண்ணை தானம் கேட்கும் பொழுது குள்ளமா போய் இத்தினூண்டு காலை காமிச்சு ஒரு 3 அடி கொடுன்னு கேட்டுட்டு கடைசியில திருவிக்கிரம அவதாரத்தை எடுத்து விட்டார். 1 அடி பூமி மொத்தம் போச்சு, 2வது அடி வானுலகம் மொத்தம் போச்சு, 3வது அடி எங்கடா வைக்கனார், என் தலையில வைங்க சுவாமின்ட்டார். அவனை கொண்டு போய் பாதாள உலகத்துல வச்சுட்டாரு. அதுலயும் மாய வித்தையாச்சா. பரசுராம அவதாரம் 6வது அவதாரம், பரசுராம அவதாரம். அதுலயும் கோபம் என்று சொல்லக்கூடியது சிரஞ்சீவிகளில் ஒருவர் பரசுராமர். இன்னைக்கும் அழிவில்லாதவர். இன்றைய தினத்திலும் அவர் அவதார கதை ரேணுகா பரமேஸ்வரியினுடைய கதையை உச்சரித்தோமே ஆனால் இன்னைக்கும் எங்கேயாவது ஒரு மூலையிலிருந்து பரசுராமர் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்லை, அவரும் காத்தவீரிய அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் உள்பட அரச குலத்தை கிட்டத்தட்ட 21 தலைமுறை அகங்காரம் கொண்டு அழிச்சுட்டார். அதை விட கொடுமையான விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் எள்ளும் தண்ணியும் தானே இறைப்போம் இறந்தவர்களுக்கு. அவர் உதிரத்தில் எல்லை வைத்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தார். அந்த இடம் தான் குருச்சேத்திரம். சமந்தக பஞ்சகமடு மகாபாரத யுத்தம் நடந்த இடம். கடைசியாக துரியோதனனும் பீமசேனனும் சண்டை போட்ட இடம் அந்த இடம் உதிரமடு. அதுலதான் திதி கொடுத்தார். 7 கடல் உற்பத்தி பண்ணார். அரசர்களை வெட்டி 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 7 கடல். யோசிச்சு பாருங்க, ஒரு கடல் நீரே இவ்வளவு இருக்குன்னா உதிரம் அந்த மாதிரி 7 கடல் இருந்தா என்ன ஆகிறது? 7 மடு, சமந்தக பஞ்சக மடு அப்படின்னு பேரு. அவ்வளவு மடுவை ஏற்படுத்தி கொடுத்தார். எதுல? உதிரத்தால் அவங்க அப்பா ஜமதக்னி முனிவருக்கு திதி கொடுப்பதற்கு. அதுலயும் வித்தை காட்டி இருக்கிறார. ஒரே ஒரு அவதாரம் எது? ராம அவதாரம். அதுலதான் என்ன காட்டல? மாய வித்தை காட்டல. என்ன மனிதனுக்கு 7 அவதாரம். நான் மனித சுரூபத்தில் பிறந்திருக்கின்றேன். அதனால என்ன செய்யல? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாயமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். அப்பன்னா 2 எழுத்து. வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம், கடைசியாக போனாராம்னு சொல்லலாம், இறந்தாராம்னு சொல்லலாம். அதுலயும் என்ன சேர்க்கலாம்? ராமநாமத்தை சேர்க்கலாம். மற்ற எந்த கடவுளுடைய நாமத்தையாவது சேர்த்து பாருங்க, வராது. வார்த்தை முடிவு வராது, வார்த்தை முடிவுக்கு பெறாது, அர்த்தமும் வேற மாதிரி போகும். ஆனா வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், கொடுத்தாராம், இறந்தாராம், எல்லாவற்றிலுமே என்ன சேர்க்கலாம்? ராம் சேர்க்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்? மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அவதாரம் ராம அவதாரம். அதில் மட்டும்தான் மாய வித்தை காட்டல. அடுத்து இருக்கக்கூடிய பலராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் சொல்லவே வேண்டாம். மொத்தமும் பண்ணது மாயை தான். எல்லையாவது அதுல கொஞ்சமாவது விட்டுருக்காரு? இந்த ஒரே ஒரு சின்ன கதை, குட்டி கதை சொல்றேன் பாருங்க. அரவான் கிட்டையும் சகாதேவன் கிட்டையும் துரியோதனன் வந்து நாள் கேட்கிறான். எனக்கு வெற்றி வரணும், அதனால அரவான் நீதான் கலபலி ஆகணும். அமாவாசை திதிக்கு, மார்கழி மாசம் அமாவாசை திதிக்கு நீ கலபலி ஆகணும். சரி, அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றார். சகாதேவா நாள் குறிச்சி கொடு. மார்கழி மாசம் அமாவாசை திதியில அரவானை கலபலியாக கொடுத்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். நாள் குறிச்சாச்சு, 2மே முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனே, ஆனால் உங்களுக்கு நான் அன்னைக்கு கலபலி ஆவதற்கு சம்மதம். இவனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். வெளியில வரான் துரியோதனன்.
உள்ள நுழையிறார் பகவான். என்னடா மாறி மனசு மாறி நாடு கொடுக்க வந்துட்டானோ துரியோதனன் நினைக்கிறார். அச்சோ நாம போட்டது எல்லாம் கணக்கு தப்பு கணக்கா போச்சு போல இருக்குதேன்னு நினைக்கிறார். வரேன் வெளியில வந்துட்டான். தர்மரை பார்த்து கிருஷ்ணர் கேட்டார், என்ன வந்துட்டு போறான்? ஒன்னும் இல்ல கிருஷ்ணா. அதுக்குள்ளே சகாதேவர் சொல்லிட்டார், ஒன்னும் இல்ல கிருஷ்ணா, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா, அவங்க துரியோதன அண்ணா ஜெயிக்கணுமா, பாண்டவர்கள் தோக்கணுமா, அதுக்காக துரியோதன அண்ணா என்கிட்ட கலபலி கொடுப்பதற்கு நாள் கேட்டார். நான் தான் குறிச்சு கொடுத்தேன். பாண்டவர்கள் நீ சொன்னியடாப்பா, அது யாரா? அதுவா கிருஷ்ணா? தர்மரு, பீமரு, அர்ஜுனரு, நகுலரு, அப்புறம் சகாதேவா. ஏண்டா எதிரி வந்து கேட்டா நாள் குறிச்சு கொடுக்கலாமா? கிருஷ்ணா, தர்ம சாஸ்திரம் அப்படி சொல்லுகிறது, எங்க அண்ணா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். அப்படியே நல்ல சாஸ்திரம்டா உங்க சாஸ்திரம். சரி, இப்ப எல்லாம் பேசி முடிச்சார். தர்மர் கேட்டார், கிருஷ்ணா அவன் நாள் குறிச்சு கொடுத்ததுனால தப்பாயிடுச்சான்னார். சரி யார கலபலி கொடுக்க சொன்ன? அரவான கலபலி கொடுக்க சொன்ன. அரவான் அப்பதான் வர்றார். அரவான் நீ சொல்லிட்டியா? ஆமா நானும் சொல்லிட்டேன், சத்தியமா கலபலி ஆகிறேன்னு சொல்லிட்டேன்டார். பாலா போச்சு. தர்மரே, நீங்க ஒன்னும் சண்டெல்லாம் போட வேணாம், உங்க 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துட்டானுங்க நாட்டைன்ட்டார். 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துட்டானுங்க நாட்டை. சரி, அப்போ கிருஷ்ணா எனக்கு தோல்வி வருமா? தர்மர் கலங்கி போய் கேட்கிறார். ஆமா, கண்டிப்பா தோல்விதான் வரும். அப்ப எனக்கு வெற்றி கிடைக்காதா? ஒன்னே ஒண்ணு பண்ணா வேணா வெற்றி கிடைக்கும். என்ன பண்ணணும்? என்ன பலி கொடுத்தா உனக்கு வெற்றி கிடைக்கும். எல்லாரையும் பலி கொடுக்கறதுக்கு வந்தவரே இவன் தான். இவன் சொல்றான் அங்க தர்மர்கிட்ட, என்ன பலி கொடுறாப்ப உனக்கு கண்டிப்பா சிவசிவா அவர் காது பொத்திக்கிட்டார். கிருஷ்ணா, உன்னை பலி கொடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றி வேண்டாம், நான் இன்னும் பல வருஷம் காட்டிலே வேணா வாழ்ந்துட்டு போறேன்னார். சரி, இப்போ அங்க அரவான் வரான். வந்தவொடனே, மாமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு நிபந்தனையோட தான் சொல்லியிருக்கேன். என்ன நிபந்தனை? அதுவரைக்கும் நான் அங்கத்தில் பழுதில்லாமல் உயிருடன் இருப்பேனே, ஆனால் நீங்கள் என்னை பலி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பலி கொடுத்துருங்களேன். அப்பா, இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு தாண்டாப்பா நான் என்னையே பலி கொடுன்னு சொல்ல அவங்கிட்ட. எங்க அவனும் சரி நீடுவானோன்னு ஒரு பக்கம் பயந்தா, இருந்தாலும் தர்மம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தர்மவான் இல்லையா, அதனால சொல்ல மாட்டான். இதே பீம கிட்ட சொல்லி இருந்தா சரின்னு இருப்பார். இதே பீம கிட்ட சொல்லி இருந்தா கிருஷ்ணா வா போலான்னு இருப்பார். எங்க அண்ணாவுக்கு வெற்றி கிடைச்சா போதும், எனக்கு மற்றவங்களை பத்தி கவலையே இல்லைன்னு இருப்பார். ஆனா அதனாலதான் இவர் தர்மர்கிட்ட சொன்னார். இப்ப அதை சொல்லியதுனால இப்ப கிடைக்கல. உடனே பார்த்தார், இவரை கூட்டு போறார். ஆனா மார்கழி மாசம் அமாவாசை வரைக்கும் காத்துன்னு இருக்கல. முந்தைய நாளே பார்த்துட்டார். எல்லா அந்தனர்களையும் கூப்பிட்டார். இன்னைக்கு அமாவாசை, திதி கொடுக்கல. கிருஷ்ணா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு சதுர்த்தி இல்லை. இல்ல இன்னைக்குதான் அமாவாசை. கிருஷ்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும், வாங்க போலாம். எல்லாம் போய் உட்காந்து அவன் தாத்தா பாட்டி யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாம் உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க, ரொம்ப அற்புதமானவர்கள். யோசிக்கிறாங்க, நாளைக்கு தானே அமாவாசை, இந்த கிருஷ்ணன் இன்னைக்கே பூமியில உட்காந்து திதி கொடுத்துட்டு இருக்கான். சரி, எதுக்கு இந்த பிரச்சனை? 2 பேரும் வா போய் கேட்டு வந்துடலாம். சந்திரா, 2 தேர் போக வேணாம், ஒரு தேர்ல போலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? சந்திரா, உன் தேரை விட்டுடு, என் தேர்ல ஏறிக்கொண்டார் சூரியன். 2 பேரும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வந்தாங்க. வந்த உடனே பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் எல்லாம் மந்திரத்தை சொல்லி நல்லா வேகமா. அப்பதான், என்ன சத்தம் இல்லாமல் மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், நன்றாக சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் அவன் கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு உட்காந்து மந்திரத்தை நல்லா சொல்லிட்டு திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணா, திதியை நிறுத்துன்னார். ஏன் யார் நீங்க? என்ன பார்த்தா தெரியலையா? நான் தான் சூரியன், நான் தான் சந்திரன். 2 பேரும் அறிமுகப்படுத்துறாங்க, இப்பதான் தெரியாத மாதிரி. ஆமா, நீங்களும் திதி கொடுக்க வந்தீங்களா? வாங்க வாங்க அந்தனரே, யாராவது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு நீங்களும் கொடுங்க. கிருஷ்ணா, நான் கொடுப்பதே தப்புன்னு சொல்றேன், நீ எங்க தாத்தா பாட்டிக்கு கொடுக்க சொல்றேன். என்ன தப்பு? நாளைக்கு தானே அமாவாசை. இல்ல இன்னைக்குதான் அமாவாசை. அந்தனரே, அமாவாசைன்னா என்ன? ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி அவர் கேட்கிறார். அதுக்கு அந்தனர் சொல்றார், கிருஷ்ணா, சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை. கிருஷ்ணா, என்னமோ சொன்னீங்களே அந்தனர்களே, நாளைக்குதான் அமாவாசைன்னு. சூரியன் இதோ இருக்காரா,
சந்திரன் இதோ இருக்காரா? 2 பேரும் எங்க வந்துக்கிறா? தேர்ல வந்திருக்காளா? ஒரு தேர்ல தானே வந்திருக்கா. எங்க வந்திருக்கா? பூமிக்கே வந்திருக்கா. அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மகாபாரதத்துல ஒரு சிம்பிளான இடத்தையே இவ்வளவு மாய வித்தை காமிச்சுக்கிறார்னா மகாபாரதம் முழுவதும் எவ்வளவு காட்டியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. தன் தாய் என்று சொல்லக்கூடியவள் பால் ஊட்டிய அந்த யசோதைக்கு உலகம் முழுவதையும் தன் திருவாயில் காட்டினார். அதை விட உலகத்துல வேற சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தன் வாயால காட்டுறார். அதுவும் எது? 7 14 உலகம், கைலாயம், சொர்க்கம், பிரம்மலோகம், சக்திலோகம், கந்தலோகம் அவ்வளவையும் காமிச்சிட்டு பூமியை காமிச்சு, அந்த பூமியில கோகுலத்தை காமிச்சு, அந்த கோகுலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நந்தகோபனுடைய வீட்டை காமிச்சு, அந்த வீட்டுக்குள்ள யசோதையை காமிச்சு, அந்த யசோதையினுடைய மடியில பகவானை காமிச்சு, அந்த பகவானுடைய வாயில் இன்னொரு உலகத்தை காட்டினார் என்றால் அவன் எவ்வளவு மாய வித்தை செய்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த வித்தையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாயை காட்டியிருக்கிறாரா இல்லையா? மாமனாரே இவ்வளவு காட்டினா மருமகன் எவ்வளவு காட்டுவாருங்க. அதைத்தாங்க இங்க சொல்லி இருக்கிறார். இதை எதுக்கு நான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன்னா, அந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் சாதாரணமானவர் இல்ல. அவர் என்ன சொல்றார்? கங்கங்கட் கொண்ட தான வாந்தகன் மாயவன். யாரவன்? மாயவன். அந்த மாயவனாக இருக்கக்கூடியவர் தழல் விழி கொடு வரி பரு உடல் அப்பற்றலை தமனியின் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையுடன் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகல் குகன் வாகை திருக்கை வேலேன்றார். இந்த மாயவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பெருமையை சொல்லிட்டார். அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பாலம் போட்டு கொடுத்த பெருமான். பாலம் போட்டார். ஏன்னு கேட்டா இன்னைக்கும் நம்ம ஊர்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? என்ன பிரச்சனை? சிவனை வணங்குறவங்க பெருமாளை வணங்கக்கூடாது, பெருமாளை கும்பிடுறவங்க சிவனை கும்பிடக்கூடாது. அதை விட கொடுமையான விஷயம், யாரோ என்ன கேட்டாங்க, போன்ல தான் நினைக்கிறேன், முருகரை கும்பிடுறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்களா, சிவனை கும்பிடுறவங்க முருகனை கும்பிட மாட்டாங்களா? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அப்பாவையும் பிள்ளையுமே ஒன்னா கும்பிட மாட்டேன்னா என்னையா அர்த்தம் இதெல்லாம்? அதாவது அரிசி அது ஒன்று சாதமா இருக்குதா, அரிசியை மட்டும் வெந்துட்டு சாதத்தை மட்டும் நம்மால சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாதம் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாமா? அந்த அரிசியில் விளையக்கூடிய தோசை தனியா சாப்பிட முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதுக்கு சட்னி வேணும், சாம்பார் வேணும், கூட்டு வேணும், பொரியல் வேணும். இவ்வளவும் இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு உப்புன்னு ஒண்ணு வச்சாதானே. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் இவ்வளவு பரிவார தேவதைகள். இப்ப சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அனைத்து தெய்வத்தையும் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன் சுப்பிரமணியருக்கு திருவருள் இல்லைன்றதுக்காகவா பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை எல்லாம் வச்சிருக்கிறாங்க? இல்ல. பிரம்மான்னா இப்படி இருப்பார், சிவபெருமான்னா இப்படி இருப்பார், இடும்பன் என்றால் இப்படி இருப்பார், கடம்பன் என்றால் இப்படி இருப்பார், ஐயப்ப சுவாமின்னா இப்படி இருப்பார், வீரபத்ரர்னா இப்படி இருப்பார், கால பைரவர்னா இப்படி இருப்பார், யாரு மகாலட்சுமினா இப்படி இருப்பார், சரஸ்வதினா இப்படி இருப்பார், துர்கைன்னா இப்படி இருப்பார், ஆஞ்சநேய சுவாமிகள்னா இப்படி இருப்பார். அப்போ அருணகிரி பெருமான் இருப்பார். அடியார்கள் என்று சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் இருந்து, சிதம்பர சுவாமிகள் இருந்து, வள்ளலார்ல இருந்து தெய்வத்தை வைத்திருக்கிறோமா? அந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களுக்கும் கோயிலில் இடம் உண்டு என்பதற்காக அவர்களையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பது என்ன? குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்குமா? குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்குமா? யோசி பாருங்க. அப்ப அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல அவர்களையும் வைத்து வழிபாடு பண்றோமா? இவ்வளவும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? அருணகிரி பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர்தான் நமக்கு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம் இதையெல்லாம் நமக்கு பாடி கொடுத்தார் என்பதற்கு ஒரு அடையாள சின்னம் வேண்டாமா? அதற்காக அவர் உருவத்தையும் சேர்த்து இங்க நம்ம வழிபாடு செய்யறோம். அப்போ
எல்லாம் ஒன்று என்று நினைக்க வேண்டுமே தவிர இது வேறு அது வேறு அல்ல. அன்பே சிவம். நீங்க எந்த கடவுள் மீது அன்பு வைத்தாலும் அது ஆழமாக இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், எந்த நேரத்திலும் அந்த கடவுளுடைய பெயரை நினைவிலும் மறவாது. எப்போ? தூக்கத்துல கூட மறக்கூடாது. தூக்கத்துல கூட எறும்பு கட்சா கூட ஐயோ எறும்பு கட்சிச்சேன்னு சொல்லக்கூடாது. முருகா என்னமோ கட்சிச்சு. அப்ப கூட முருக சிந்தனை இருக்கணும். உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் பேணும் பொழுதும் எப்பொழுதும் முருக சிந்தனையோடு இருந்ததுனாலதான் எல்லா இடத்திலேயும் வள்ளி எம்பிராட்டியை முதல்ல வச்சாங்க. ஏன்? அந்த அம்மா அதிக தவம் செய்தால். தெய்வ யானை அவதாரத்தோட நேரா போய் இந்திரன் கிட்ட போய் பட்டத்து யானை கொடுத்து வளர்த்துருச்சு. அந்த அம்மா அதிக தவம் பண்ணல. ஆனா வள்ளி எம்பிராட்டி அப்படி இல்லை. உண்ணும் பொழுது உறங்கும் பொழுது பேசும் பொழுது பேணும் பொழுது எப்பொழுதும் முருக சிந்தனையில் இருந்தால். அதனாலதான் வள்ளி தெய்வ. முதல்ல கல்யாணம் பண்ணது யாரு? தெய்வ யானை. ஆனா முதல் பேரு வர்றது யாருக்கு? தெய்வ யானை வராது, வள்ளி எம்பிராட்டிக்கு வரும். வள்ளி தெய்வசேனா சிவசுப்பிரமணிய சுவாமி அப்படிதான் வரும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன காரணத்திற்காக வள்ளி எம்பிராட்டியை முன்னாடி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தவம். தவம்னா ஏதோ காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி மேல் நாக்கு வழியா அந்த அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியா சாப்பிடுறது தவம் இல்லை. சதா சர்வகாலம் அவன் நினைவோடு இருப்பதற்கு பெயர் தவம். நீங்க இல்லறத்துல இருக்கலாம், என்னத்துல இருக்கணும்? இறைவன் திருநாமத்தை சொல்லணும். எது தெரியுதோ தெரியாதோ முருகா 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 சிந்தனை முருகன் மேல இருக்கணும். தும்பல் வந்தால் இரும்பல் வந்தா கூட முருகான்னு சொல்லி பாருங்க, அதுல இருந்து விடுபட்டு விடலாம். அப்படி அதுதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார். தான வாந்தகன் மாயவன் தழல் விழி கொடுவரி பரு உடல் பற்களை தமணியின் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து. இப்போ இந்த பார்க்கடல் அந்த சாதாரணமா இவங்க மாமனார் இருக்காரு பாருங்க, லேஸ்பட்டவர் இல்லை மாயவன். அவர் எங்க படுத்துட்டு இருப்பாராம்? பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமன் எங்க படுத்துட்டு இருப்பார்? கடல்ல படுத்துட்டு இருப்பார். அந்த கடல்ல படுத்துட்டு இருந்தா ஒரு அம்மா காலை பிடிச்சுட்டு இருப்பாலாம். யாரவா? ஸ்ரீதேவி. அந்த அம்மாவுக்கு என்னடா வேலைன்னா, எப்பயும் வீட்டுக்காருக்கு என்ன அமுக்கிற வேலை? கால் அமுக்கிற வேலை. ஸ்ரீதேவியே கால் அமுக்கிறான்னா நாமெல்லாம் காலா அமுக்குறீங்க. இப்பெல்லாம் முதுகே தேய்ச்சி விடுறது கிடையாது. அதுல வேற எங்க இப்பெல்லாம் கால் வேற அமுக்கு. அதை விட இப்படி வேண்டாம் சொல்லிங்களா? ஏங்க கால் வலிக்குதுங்க. அப்படியா? சரி, இன்னைக்கு நானே உனக்கு தோசை ஊத்தி தரேன். சட்னி எப்படி அரைக்கணும்? கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் எங்க ரொம்ப மிளகா வச்சிடாதீங்க, ஒன்று வைங்க போதும், காரம் அதிகமாக இருக்கும். சரி, எவ்வளோம்மா? எல்லாத்தையும் போட்டீங்களா? அந்த மிக்சியை 2 சுத்து விடுங்க. அம்மா அரைய மாட்டேங்குது. சரி, இன்னொரு வாட்டி அரைங்க. தண்ணி ஊத்து சொல்லல, அதனால அது அரைச்சிட்டே இருந்து. ஏங்க இவ்வளவு நேரமா அரைப்பீங்க? 2 நிமிஷத்துல எல்லாம் அரையாதும்மா. நீ சொன்னதெல்லாம் போட்டுட்டேன், நானும் அரைச்சி பார்த்தேன். ஆனா என்னமோ அது திப்பியாவே இருக்கு, நீ அரைக்கிற பக்குவம் வரல. ஆமா, தண்ணி ஊத்துனீங்களா? நீ தான் சொல்லவே இல்லையே. அந்த இடத்த வருத. அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு காலமிக்கி விடக்கூடியவள் ஸ்ரீதேவி. அவள் இல்லைன்னா நம்ம பாடலாம் என்ன ஆகும்னு யோசிக்கணும். திண்டாட்டம் இருக்குமா? ஆனா அந்த ஸ்ரீதேவியே காலமிக்கின்னு இருக்காளாம். யாருக்கு? தன் கணவர் காலை அமைக்கின்னு இருக்காளாம். ஆனா அந்த அம்மா சட்டுன்னு எழுந்து போலாம். எதை சொன்னா சட்டுன்னு எழுந்து பா தெரியுமா? முருகான்னு சொன்ன சட்டுன்னு எழுந்து போலாம். மாமனார் பாப்பாரான், ஏண்டி அம்மா பாறான். இல்ல, மருமகன் பேரு சொல்லிட்டாங்க, மருமகன் போனா பின்னாடி மாமியார் நான் போனோம்ல. மருமகன் போனா பின்னாடி யார் வர்றா? மாமியார். ஏம்மா முருகான்னு சொன்னா பின்னாடி போனோமா? சுவாமி நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. ஏன்?
அந்த சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சியில் 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேல சார் வரம் வேணுமா, சார் வரம் வேணுமா, சார் வரம் வேணுமான்னு நான் போய் வீடு வீடா வரம் கொடுத்து கொண்டிருந்தேனே, அந்த நிலையை மாற்றி இன்றைய தினத்தில் இந்த ஸ்ரீதேவி காலமுக்கு பார்க்கடல்ல நான் படுத்துட்டு இருக்கேன்னா இது யார் காரணம்? இந்த முருகல்லையா காரணம்? அதனால அம்மா நீ காலு எனக்கு அமுக்கிட்டு இருந்தா கூட யாராவது முருகான்னு சொல்லிட்டா கட 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 கடன்னு ஓடி போய் முருகனுக்கு முன்னாடி நின்று மாப்பிள்ள அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அன்னைக்கு அந்த அம்மா கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூலோக பெண்கள் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமா, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த சிறுக 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 சிறுவாடு சேர்த்து வச்சிருக்கோம் கிழவி. இந்த மருமக புள்ள வந்துட்டாங்கன்னா இந்த கிழவி என்ன பண்ணும், மருமக புள்ளைய தனியா எப்படா சந்திப்போன்னு இருக்கும். இந்த சுருக்கு பையில இருக்கிறத எடுத்து அப்படி எல்லாத்தையும் சுருட்டி கிருட்டி எப்படி எப்படியோ மடிச்சு வச்சிருக்கோம். இருக்கும் மாப்பிள்ள எப்படியும் ஒரு 4000 இருக்கும், இதை வச்சுக்கோங்க, போகும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க, எங்க பொண்ணுக்கும் ஒரு புடவை எடுத்துட்டு போங்க, நான் கொடுத்தேன்னு மாமனார்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கும் மாமியார் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. மருமகன் மேல தனி பாசம் என்கின்றது இன்றைக்கும் உண்டா இல்லையா? அது மட்டும் இல்ல, வீட்டுக்காருக்கு தண்ணி சோறு போட்டா கூட மருமகன் வந்துட்டான்னாவே 4 கூட்டு 4 பொரியல் அப்பளம் அப்புறம் என்னென்ன இருக்கோ, டேராடோன் பாஸ்மதி அரிசி யாழ்ப்பாணத்து முருங்கக்காய் சாம்பார் அப்ப உருக்குன நெய் ஆப்பிள் பஜ்ஜி வெள்ளாம்பல ரசம் பால் பாயாசம் வாழைப்பூ வடை புதினாட்டி எல்லாம் அப்படியே கீ வரிசையில் நிற்காது. இன்னைக்கும் பயந்து நடுங்கி செய்யறாங்களா இல்லையா? அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாமியாரே அப்படி செய்தா தேவலோகத்தில் இருக்க மாமியார் எப்படி செய்வா? அது முருகப்பெருமானுடைய மாமியார் என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார், இங்க சுடிகையின் மேல் இருக்கார், அவரு பார்க்கடல்ல இருக்கார். அப்படி பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கு ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற 2 தேவிகள். அந்த பூதேவிக்கு ஆடை எதுடான்னா கடல் நீர் தான் ஆடையாக இருக்கிறது. பூமிக்கு எது ஆடை? பூமி மேல யார் இருக்கிறா? நாமெல்லாம் புடவை உடுத்தி இருக்கிறோம். ஆனா பூமி மாதாவுக்கு என்ன ஆடை? கடல் தான் ஆடை. கடல் தான் ஆடையா இருக்கு. அப்பேற்பட்ட ஆடை. அதனால வண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடைன்றார். யாருக்கு? இந்த மாயன்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மாமனாருக்கு 2 பொண்டாட்டியா இருக்கலாம். ஒருத்தி காலமுக்கிட்டே இருப்பா, ஒருத்தி என்ன பண்ணுவா, வீட்டுக்கார் படுத்துட்டு இருக்கிறதுக்காக பார்க்கடல்ல தானே படுத்துட்டு இருக்கார், அதனால கடலுக்கு நடுவே ஆடையை போட்டுட்டு மெத்து மெத்துன்னு கொடுக்குறாள் அந்த அம்மா. கணவர் மேல அவ்வளவு பற்று. அதனால அங்க சொல்லுகிற பொழுது கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே. யாரு? ஒரு அம்மா பார்க்கடல்ல இடம் கொடுத்து படுக்க வச்சுருக்கா மடியில, இன்னொரு அம்மா பாதத்தை வருடி கொண்டிருக்கின்றார். சாதாரணமானவர்கள் அல்ல இவர்கள் குடும்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமானவர்கள் அல்ல. யார்? இந்த முருகப்பெருமானுக்கு மாமனாரும் மாமியாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அதுக்கு அடுத்து சொல்றார் மதுமலர் கண் துயில். மதுமலர் கண் துயில்னா என்ன அர்த்தம்? மதுன்னா யாருக்காவது தெரியுமா? மதுன்னா என்னது? 2 அர்த்தம் இருக்குது. மதுன்னா போதை தரக்கூடிய வஸ்துன்னு ஒரு அர்த்தம், அது இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல. ஆனா மதுன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. எது? நீங்கெல்லாம் அது என்ன பண்ணுவீங்க, இந்த கையில கொஞ்சம் விட்டு தேனுக்கு தான் மது என்பது பொருள். தேனுக்கு மதுன்னு பேரு. இப்போ அதனால மது மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மது மலர், தேனை போன்று கண்களை உடைய ஒரு அர்த்தம். இன்னொன்று, அந்த கண்கள் எப்பொழுதும் சிவந்து இருக்கும். யாருக்கு? மாயவனாக இருக்கக்கூடிய மாமனாருக்கு. யாருக்கு? முகுந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு கண் வந்து மூடிக்கொண்டே இருக்கிறார். ஆனா கண்ணு சிவந்து இருக்கு. ஏன்?
நீரில் இருப்பதனால அவருக்கு கண்கள் என்னவாக இருக்கும்? நீச்சல் நீங்க ரொம்ப நேரம் ஆடி பாருங்க, நீச்சல் விளையாட்டு விளையாடி பாருங்க, ரொம்ப நேரம் குளிச்சு பாருங்க, கண் என்ன ஆகும்? ரெட்டா மாறிடும், ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். அதுவும் கடலுக்கு நடுவே உப்பு தண்ணீருக்கு நடுவிலே இருந்தா என்ன ஆகும்? இன்னும் மாறுன்றார். அதைதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், மதுமலர் கண் துயில் தூங்குற மாதிரி நடிக்கிறார். யார் அவரு? பகவானாக இருக்கக்கூடிய, எம்பெருமானாக இருக்கக்கூடிய பகவான், பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்ற ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அந்த பகவானாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரா? படுத்துன்றிருக்கார், கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். ஆனா எப்படி துயில்கின்றார்? மாய துயில். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. துரியோதனன் பகவானை போய் தூது, எதுக்கு தூதுக்கு இல்ல, தாம் பக்கம் படை துணை கூப்பிடுறதுக்கு போயிட்டான். போனவன் அந்த காவலர்களுக்கு கேட்கிறான், அந்த இடையும் அடையும் திருட்டு கிருஷ்ணன் இருக்கானான்னு. 32 தட்டி கையில் கொடுத்துருவோம், வெளியிலேயே நில்லு. அங்கே ஏற்கனவே சொல்லிட்டார், அவர் ஊஞ்சலில் படுத்துன்னு இருக்கார். கால் மாட்டில் ஒரு சேர், தலைமாட்டில் ஒரு சேர், 2 சேர் போட்டாச்சு. இப்போ துரியோதனம் உள்ள போகணும், ஆனால் மரியாதையா பேசலன்னு காவலர்கள் நிற்க வச்சுட்டாங்க. அடுத்து சொன்னா, அந்த பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் இருக்கிறாரா? போய் தொலை, இருக்கார் அப்படின்னு அமுச்சு வச்சாங்க. உள்ள போயிட்டான். போயும் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா, நான் போய் இந்த இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் கடைஞ்சவன்னைக்கு 1000 போய் சொல்றவன், இவன் காலில் நான் போய் உட்காரணுமான்னு தலைமாட்டில் உட்காந்துட்டான். பகவான் பார்த்தார், இவன் வந்துட்டானே, ஆனா அவனை காணமே. படுத்துண்டா இருக்கார், தூங்குற மாதிரி நடிக்கிறார், தூங்குற மாதிரி நடிக்கிறார். இப்ப படுத்துட்டு இருக்கார். அதுக்கு அடுத்து அர்ஜுன பெருமான் வரார், புறப்பட்டு வந்தார். அந்த பகவான் எம்பெருமான் என் ஆருயிர் தோழர் மைத்துனர் இருக்காரா? ஐயா இருக்கார், போங்கோ. இப்ப அங்க போய் உக்காந்தாச்சு. உள்ள போகிறார். முதல்ல அண்ணாவை பார்க்கிறார், ஏன்னா அவர் தான் முழிச்சுட்டு இருக்கார். நேர்ல பார்த்தார். துரியோதனன்னா வணக்கம். இருக்கட்டும். வணக்கம் சொன்னா இப்பயும் நம்ம நாட்கள்ல சில பேர் என்ன பண்றா, இருக்கட்டும் வணக்கம்னு திருப்பி சொல்றாங்க. வணக்கம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் இதயத்துக்குள் இறைவன் இருக்கிறார், அந்த இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வணக்கம். நமக்கல்ல அந்த வணக்கம். எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம பட்டத்துக்கும் பதவிக்கும் நம்ம போட்டு இருக்கிற பட்டாடைக்கும் நகைக்கும் நினைச்சுட்டு இருக்காங்க. சத்தியமா கிடையாது. எதுக்கு அது? எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் இறைவன் மனசாட்சி என்கின்ற ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இறைவணக்கம் சொல்றான், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் அதை வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா இப்ப வணக்கம் சொன்னா சொல்லல. அர்ஜுனா அங்க உட்கார்ந்து பார்த்த உடனே இவர் ஏன் பார்க்கடல என்னமோ படுத்தோன்னு இருக்கார். ஒருவேளை அந்த ராவணாதிகளை அழித்த வருத்தமா இருக்குமோ? இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ, ராவணாதிகளை அழித்த வருத்தமோ, அதனால ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீ ரங்கநாதரேன்னு அவர் பாட ஆரம்பிச்சார். பாடினே எழுந்துக்கிற மாதிரி இல்லை. டேப்பா அவன் தலைமாட்டில் உட்காந்துக்கிறான்டா, நான் எழுந்தா அவனை பார்க்க வேண்டி இருக்கணும் தாண்டா, இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அதை தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஏன்டா என் காலை பிடிக்காம இருக்கே, சீக்கிரமா என் காலை பிடிச்சுக்கோ. யார? அர்ஜுனனை நினைக்கிறார். சீக்கிரமா என் காலை பிடிச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடி உதவுவது போல எது உதவாது? அண்ணன் தம்பி உதவ மாட்டா. இறைவன் திருவடி உதவுவது போல யாரும் உதவ மாட்டா. இப்ப பார்த்தார், இந்த பகவான் பகல்லையே தூங்குறானே எதுக்காக இருக்கும்னு சொல்லி இந்த காலை பிடிச்சார். அர்ஜுனா காலை விட்டுடு, ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு தங்கச்சி உனக்கு தான் கட்டி கொடுத்துருக்கேன், அப்பா பொண்ணு கூட இல்லடா கட்டி கொடுக்கறதுக்கு, அதனால காலை விட்டுடுறான்னார். இப்ப எழுந்த நேரா பார்த்தார். யார? அர்ஜுனனை. அர்ஜுனா என்ன விஷயமா வந்திருக்கிற? இப்ப அர்ஜுனர் என்ன சொல்லணும்? தர்மன்னா என்னை உன்னை படைத்துணையாக அழைப்பதற்கு கூப்பிட்டிருக்காரு, அந்த வார்த்தை தானே சொல்லணும். ஆனா அர்ஜுனர் அதை சொல்லல. எனக்கு முன்னாடியே துரியோதனன் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு என்கின்ற விஷயத்தை இவர் சொல்ல, அதுக்கப்புறம் இவர் திரும்பி பார்க்கிறார். ஓ துரியோதனா நீயும் வந்திருக்கின்றாயா? இருவரும் ஒரே விஷயம். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? ஒரே விஷயமானா அங்க முடிஞ்சு போயிடும் கதை. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, வந்தவர்களுக்கு வாழ்வு, வராதவர்களுக்கு சாவு. இவனே சொல்லிட்டான்.
அதனால உன்னை படைத்துணையா கூப்பிடலான்னு வந்திருக்கேன்னா. முதல்ல அர்ஜுனன் பார்த்தா, அதனால நான் வர முடியாதுறப்பா, அவன் எடுத்துட்டு போக மீதி வேணா நீ எடுத்துக்கோ. ஒரு அக்ரோனி சேனை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். ஆனா நான் சண்டை போட மாட்டேன், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன். சாட்ட குச்சியை தவிர வேற எதையும் கையில எடுக்க மாட்டேன். அப்பதான் பார்த்தனுக்கு சாரதியாக இருன்னு இவர் பக்கம் அழைத்தார். ஆனா அப்போ தூங்குற மாதிரி நடித்தார், தூங்கல. அததான் இங்கு நினைவுபடுத்தி சொல்றார். என்ன சொல்றார்? மதுமலர் கண் துயில் முகுந்தன் மருகன் குகன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குவது போல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், தூங்கா விழி உடையவர்கள் இறைவன். யார் அது? சிவபெருமான் தூங்கியதாக சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த 3 தெய்வங்களும் தூங்க மாட்டாங்க. அச்சம்னா கண்கள். தூங்கா விழி உடையவர்கள் அப்படி என்பது பொருள். காமாட்சி தூங்க மாட்டா, மீனாட்சி தூங்க மாட்டா, அதே மாதிரி காசி விசாலாட்சியும் தூங்க மாட்டா. தூங்கா விழி உடையவர்கள் என்பது பொருள். அதுக்கு என்ன அர்த்தம்? கண் என்று சொல்லக்கூடியது தூங்கிவிட்டால் இந்த உலகம் தூங்கிவிடும் என்கின்றதனால அவர்கள் விழித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நம்ம குழந்தை எந்த நேரத்திலும் நம்மை அழைக்கும் என்பதற்காக 3 தாய்மார்களும் என்னவாக இருக்கிறாங்க? தூங்கா விழிவுடையவளாக இருக்கிறார்கள். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் போடு இரத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அப்பன்னா என்ன யோசித்து பாருங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரியவர்கள் அவர்கள், தூங்கா விழி உடையவர்கள். இவர் தூங்க மாதிரி நடிக்கிறவர், தூங்குற மாதிரி நடிக்கிறவர். அப்போ மது மலர் கண் துயில். துயில்னா என்ன அர்த்தம்? தூங்குறார். ஆனா தூங்குறாரா இல்ல, தூங்குற மாதிரி நடிக்கிறார். அததான் இங்க சொல்றார். முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலேனார். அவனா என்ன அர்த்தம்? மாமனாரே இவ்வளவு இருந்தா, அதை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க. அங்க சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சி என்று சொல்லக்கூடியது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவரும் சிறைவாசம் அனுபவித்து அவருக்கு சேவகனாக வேலை செய்தவர் தான். ஆனா அவரால் அந்த நேரத்தில் வெளிப்படுத்த முடியல தன்னுடைய ஆற்றலை. ஏன்னா சூரபதுமனை இவரால் வெல்ல முடியாதுன்றது அவருக்கும் தெரியும். அதனால 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே இவர் வேலைக்காரனாக இருந்திருக்கின்றார். ஆனா அவரே மாயவன் தான். அதனால அந்த மாயவனுடைய மருமகனாக இருக்கக்கூடியவர் இவர் எவ்வளவு மாயம் செய்வார்னு யோசிக்கணும். இவர் எவ்வளவு மாயம் செய்வார், அது இன்னொரு விஷயமும் அதுல அடங்கி இருக்கான். ஏன் சூரபதுமன் இடத்தில் இந்த அரி என்று சொல்லக்கூடிய நாராயணர் தன்னுடைய வித்தை என்கின்ற மாய வித்தைகளை காட்டவில்லை என்றால் தன்னுடைய மருமகன் காட்ட வேண்டும் என்கின்றதனால அந்த இடத்தில் துயில் என்று சொல்லக்கூடியதை தூங்குவது போல அந்த இடத்துல நடிச்சுட்டார்ன்றார். எல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுமான்னு தான் தெரியல. அருணகிரியார் பாடி அருளி கொடுத்த திருவிளையாடல்னு சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் இதை வைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அனுபவித்து 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 வார்த்தை என்கின்றதை எவ்வளவு அழகாக இலக்கண நயத்தோடு அவர் கையாண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவ்வளவு அற்புதமான விஷயம். அதனால வண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. வேல் என்கின்ற ஞானம் அசுர சக்தி கொண்டது. பல கோடி அண்டங்கள் பெரிய பெரிய மலைகள் எதிர்த்து வந்தாலும் அந்த வேல் வற்றி ஊடுருவி என்று அவற்றில் ஊடுருவி பின்பக்கமாக வந்துவிடும். எடுத்த காரியத்தை தங்கு தடையில்லாமல் முடிக்கும். சூரனை கண்ட துண்டமாக வெட்டி காலனும் அச்சத்தில் கலங்கும்படி போர்க்களத்தில் கொடிய கொலைகளை செய்யும் வேல். பொன் நிறமான வேல் மேருமலையை கடைந்து உள்ளே நுழையக்கூடிய கோபம் கொண்ட வேல். இது யாருடையது தெரியுமா? அந்த என்னன்னா யாருடையதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. கௌமேதகி என்ற தண்டம்
சாரங்கம் என்ற வில், சுதர்சனம் சக்கரம், பஞ்சசன்னியம் என்கின்ற சங்கு, நத்தகம் என்று சொல்லக்கூடிய வாள், இவற்றை கொண்டவரும் அசுரர்களுக்கு யமனாக இருக்கக்கூடிய யமனும் ஆக இருக்கக்கூடிய மாயாவியும் ஆன, நெருப்பை உமிழும் கண்களை வளைத்த கோடுகளை பருத்த உடலை 1000 பானாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியவர் மீது படுத்து கொண்டிருக்கக்கூடிய, வண்டுகள் முய்க்கக்கூடிய தாமரை மலர் என்கின்ற வாசனை இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி என்கின்றவருடைய, ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் கணவராக இருக்கக்கூடியவர், அவருடைய மருமகன் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்போ இந்த வேலுக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்கிறாருன்னு பாருங்க. சாதாரணமான வேல் இல்லை, அந்த வேலுக்கு உரிய அடைமொழியை கொடுத்து அதற்குரிய உதாரண கதையை சொல்லி, அந்த மாயவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லி, அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளவு சிறப்புக்குரியது என்று சொல்லி, அந்த ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற 2 தேவியருக்கு உரியவன் இந்த மாயவன் என்பதை குறித்து இவ்வளவும் சொல்லிவிட்டு, அந்த மாயவனுக்கே இவ்வளவு பெருமை இருக்குமானால் அந்த மாயவனின் மருமகனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும், அந்த மருமகன் கையில் இருக்கக்கூடிய திருக்கை வேலாயுதத்திற்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அப்பேற்பட்ட வேலாயுதத்தை நாமும் வணங்கி 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 என்ன பெறணுமா? திருவருள் என்று சொல்லக்கூடியதை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த 7வது பாடலை நிறைவு செய்து 8வது பாடல் என்று சொல்லக்கூடியதை நாளைய தினத்தில் சிந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இந்த செந்திலாண்டவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு, குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.